பூஜை செய்தால் நான் நல்லா முறையில் குழந்தை பிரசவம் அப்படின்னு சொல்லிச்சு. செல்லியம்மன் கோயிலுக்கு போகணுமா? நாதா அவ செல்லியம்மனை எதுக்கு ஊருக்கு அந்த வடபுறமாக அமுத்தி வச்சிருக்காங்கன்னா, ஊர் உள்ள வச்சிருக்காங்களா? அவ ஒரு துஷ்ட தேவதை. நானும் ஒரு 9 மாசம் கற்பனை இந்த பேரை விட கற்பனைக்கு கொண்டு போறேங்கிறீங்கன்னா சாமி நல்லபடி ஆகட்டும். யாருக்கு எப்படியோ அந்த செல்லியாயி எனக்கு நல்ல தெரியும். நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம், வந்து வெட்டுறதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னங்க ஆமா ஒண்ணு இல்ல, மனசு பதுக்கு மனசு பதுக்கு வேணாம் ஒண்ணு வேணாம். அது என்ன சொல்றான், கெடா குட்டி வெட்டுறது இல்லைன்னாலும் கோயில் குஞ்சம் இருக்கிறதான் அப்படின்னு பெறாதிக்கிட்டீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டான். சரிதான். ஆமாண்டா ஆமாண்டா ஆமா 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 ஆமாண்டா 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 அப்படியே வெட்டுறாங்க அப்படியே வெட்டுறாங்க ஆமாண்டா ஆமாண்டா ஆமாண்டா. அதான் வெட்டுக்கு போட்டாங்க ஒரு 2 பேரும் மனக்கிட்டு சொல்றாங்க பாருங்க. ஜெய் எப்பா கதையை சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. அவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இதெல்லாம் சொன்னாதான் வேலைக்கு ஆகும். நாடமே தப்பான போகலாமா? நம்ம முதலாக செல்லியம்மன் கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய அரண்மனை தாண்டி போகும்போது என்ன நடக்குது பாத்தீங்களா? அங்க முதலாக நம்ம அரண்மனை வாசப்படியை தாண்டும் போது காகமானது கட்டுது, கருவண்டானது கூவி கொண்டு இருக்குது. அது போய் அதிகாரத்தை போகுது. கூட முடுக்கல சோறு முடுக்கல ஒண்ணு கூட வரணும் எல்லாம் திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. மாமா பாத்தீங்களா? ஓடுதா அனுப்பிட்டியா? நாலு வந்து 4 வரங்காட்டி செத்தா என்ன இப்பதான் நேரமா எனக்கு வந்த கல்கத்தா வண்டி நான் கண்டவே என் கண்ணால காணாத இந்த கல்வி கற்கிற இந்த காட்சி
இன்னைக்குதான் நினைச்சுக்கிட்டாய் வெளி வேற கோடித்து வெள்ளி மாறு ஒரு 10 நிமிஷம் இருக்காதீங்க. நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறோம். வேலை வெளியே பழி கொடுக்கும் போது இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது மனசுக்கு தாங்கள் தெரிவித்த பிரகாரம் அந்த அம்மனுக்கு உண்மைதான். தலை பூமியை பார்த்த வண்ணமாக கும்பிட வேண்டும். அப்படியே கும்பிடுற சாமி. அந்த ஆத்தாவை நானும் கொஞ்சம் தோத்திரம் சேர்த்துக்கிட்டா ஒன்பது மாத கற்பனையை நான் கொண்டு வந்து மனைவி பாராமல் உனக்கு நான் நரபலி ஊட்டி இருக்கிறேன். அம்மா எந்த பலி தான் என்னுடைய வீரப்பலியை எடுத்துக்கொள். அதே என் பலியை ஏற்றுக்கொண்டாயா இல்லையா? I
தாயே பொங்கல் வச்சு பூஜை செய்யறத பசி செண்டாய வயக்காக்க கொடுத்து போச்சு. ஆனாலும் உனக்கு என்னடா வர வேண்டும்? நான் கேட்கக்கூடிய வரம் நீ தருவதாக இருந்தா எனக்கு சக்தியை செலுத்தினான். சக்தியை செலுத்த சக்தி யாரையும் நீ கேட்டது போல் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீங்கன்னா நான் என் மனசுல உள்ள கவலையை கேட்டேன். பரமேஸ்வரன் பிள்ளையாகவற்றல் என்னிடத்திலே தானே சத்தியம் கேட்கிறான். நான் கேட்டது சத்தியம் ஏன் கேட்டேன் தெரியுமா? இவன் அசுர குலத்திலே பிறந்தவர் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று கேட்டேன். ஆனாலும் என் மீது சந்தேகம் வந்து விட்டது. இருந்தாலும் என் பிள்ளை பண்ணுவேன், என் பிள்ளைடா கேட்ட பொருளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அக்கா என் பிள்ளடா உனக்கு நான் எப்பொருள் கேட்டாலும் தெரிவில்ல. உனக்கு சத்தியம் நட வேணும். ஆனா சத்தியம் உனக்கு சந்தேகம் என் மீது வந்து விட்டது. அதனால் இந்த சத்தியம் எப்படி கேட்டால் நான் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன். என் பிள்ளை கேட்ட மாதிரி அதொரு மாற்றம் இல்ல. ஒட்ட குருதைக்கு ரெட்டை தீவெட்டி உண்டாகி போச்சுப்ப. ஒரு தெய்வமா இருந்தால் என்ன கேட்கலாம்? ஒரு ஆடு கேட்கலாம், ஒரு மாடு கேட்கலாம், ஒரு கோயில் கேட்கலாம். இந்த காரியானூர் இருக்கு பாரு, ஆமா, அந்த காரியானூர் செல்லியாகி 9 எருமகடாய கேட்டிருக்கு. அங்கேயும் போய் இது மாதிரி நாடகம் ஆடு இருக்கும் சொல்லியும். ஆமா, எருமகடா கூட காவு கொடுத்துருக்கோம். ஆடு கேட்கலாம், கோழி கேட்கலாம், முப்பூசை செய்யணும் கூட, பன்றி கூட கேட்கலாம். ஒரு தெய்வம், ஆமா, 9 மாத கற்பனையை நரபலி ஊட்டுனா நான் ஏற்றுக்கொண்டு கேட்டால இவளை சும்மா உள்ளாமா விடக்கூடாது. நீ கும்பாசம் போட்டு அனுப்பணும். இப்ப வந்துட்டு நான் யார் தெரியுமாடா? பரமேஸ்வரன் பிள்ளையாகப்பட்டவள் சொல்லி நரேந்திர மோடி நரேந்திர மோடியா? நான் தெய்வம் சொல்றேன். நரேந்திர மோடி எதுக்கு கூப்பிடுறாங்க? நரேந்திர மோடி கேட்கிறா இதுதானே வேணும். ஆமா, அப்புறம் நான் என்ன அடக்கணே பா, நான் பிள்ளைடான்னு சொன்னேன். அப்புறம் என்னத்துக்கு அங்கங்களோ போய் என் கொலையை வாங்கி கொட்டிக்கிறடா. நான் வாய்ந்த வார்த்தை கொலையை வாங்கி கொட்டல, உன்னை இமிஷப்படுத்துறதுக்கு வந்திருக்கேன். ஏன் என்ன என் புடுங்க எப்பாடா சொல்றீங்க? இந்த இது தாண்டா வேணும். அந்த அம்மா டைம்ல எவ்வளவு அழகா விசித்திரமா இருந்தது, பாக்கிறதுக்கு கம்பீரமா. உன்னை பார்த்தா இந்த ஊரை சுத்தி எலிபத்திரால் மாதிரி தெரியும். உனக்கு தேவையா? உனக்கு வச்சுக்கு தகுதி இருக்கும். என்ன கன்றாவி கூத்த 2 ராத்திரி பார்த்தேன். ஆமா ஆமா,
2,000 கூட்டா 2,000 பார்த்தோம். இது நம்மளுக்கு ஓய்ட்டு போடுமா உனக்கு? இதை கொண்டுட்டு போய் அப்படி ஓரமா கச்சராவில் போடுறான். போட்டுறேன் போ. அக்கா அடா வர விடுங்க உனக்கு. அல்ல எனக்கு ஒரேடியா கொடுத்துரு. நான் பெத்த பிள்ளை கூட எனக்கு வந்து அது இருக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா. ஆனா என் பிள்ளை வந்து ஒரு பொங்கல் வச்சு பூஜை வச்சு ஏழு காலம் முடிச்சுக்கிட்டு ஊர் காலம் வருது இப்ப. அதனால என் பிள்ளை சொன்ன மாதிரி பம்பை உடுக்கை பிரம்பை எல்லாத்தையும் கொடுத்து பஞ்சாத்தரத்தையும் கொடுத்தோம்னா என் பிள்ளை வெளியில நின்னுப்பான். அப்படியே உட்காந்துக்குவா அப்படியே உட்காந்துக்குனா என் பிள்ளை வரக்கூடிய எதிரி. பாத்தியா பாத்தியா என் பிள்ளை என்ன சொல்றா தெரியுமா? வரக்கூடிய எதிரி ஆகப்பட்டவளை அப்படியே வெட்டி வெட்டி போட்டுருவோமா, நீ பக்கத்துல இருந்துமா. சரிங்களா, உனக்கு என்ன தேவையோ எல்லாம் என்னடா பண்ணுவேணும். உன்னுடைய சிரசில் அழுத்திருக்கு பார் மணிமா கூட்டம். அது எனக்கு தேவை. ஏன்னு கேட்டா நீ 3வது தளத்துல இருப்ப. நான் முன்னால உட்காந்துக்கிட்டதெல்லாம் செல்லியாய் தான் முன்னால உட்காந்துருக்கு அப்படின்னு வர பத்தர்கள்லாம் பைக்கில் ஓடி போகும். கண்டிப்பா அந்த அந்த குறுக்கிடம் தாண்டா கிரிகடா. சரி எந்த கண்டடம் கேட்காத விட்டான்னு கிரிக்கெட் கேட்டாப்பா. அந்த இடத்துல நான் அனுப்பியிருந்தாட்டாண்டா எனக்கு ஒரு மரியாதை இருக்கும். வரக்குழு என்ன பார்த்து பண்ணிவாங்க. மரியாதை நோட்டுது. எங்க போய் விடுறான்? நான் நீ எந்த பொருளை கேட்டாலும் தரேன்னு தானே சத்தியம் பண்ண. ஆமா, நீ சத்தியம் கேட்டா நான் வந்து 9 மாதம் கற்பனையை வச்சேன். நான் தான் வயிறு நிறைஞ்சு பச்சுன்னு சொன்னேன்ல, அதனால உனக்கு கேட்கும் பொருள் தானே நான் தரேன்னு சொன்னேன். தரேன்டா. எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுங்கிற என் மனம் குள்ளுக்கு போயிட்டு உனக்கு வேண்டும் பொருளை கொடுத்துருக்க. இந்த கிரீடத்து மேல அவ்வளவு ஆசைப்பட கொண்டிருக்கிறா. இப்படியே பெற்று பண்ணி இந்த தெருவை சுத்தி பிச்சை எடுத்துக்கலாம். இதுல புள்ள நம்பிச்சுனா உனக்கு போதும் முகத்துக்கு. கோப்பாட முடியாது. எப்படி இருக்கு பாரு, எப்படி வச்சுக்கிட்டு சிச்சனுக்கு போற மாதிரி தான் தெரிஞ்சு பார்த்துக்கு ஒண்ணா. அப்படி இல்லடா, கல்லு மரம் ஏறதுக்கு சாணம் என்ன மாட்டிக்கிட்டு போவோம். இந்த இதுல இன்னும் பைக்கிட்டு மேல ஒன்று மாட்டிட்டு போவாங்க. சரி இந்த கன்றாவி நாம என்ன பண்ணுவோம்? சுத்தப்பட வரும். அக்கா என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு இடத்துல மந்திர சாலம், ஆமா மாயா சாலம், ஆமா பப்பு, ஆமா பில்லி, ஆமா சூனியம், ஏவல், கூடு விட்டு கூடு பாய்வது, சத்து சாமாத்தி அத்தனையும் என்கிட்ட கொடு. எங்க அம்மா கத்து கொடுத்தாங்க எனக்கு. மவனத்தை போதிக்கணும். இப்ப இல்ல, மேல்மலையால் அதாவது மேல்மலையில போய் உட்கார்ந்து இருக்கும் போது எங்க அம்மா வந்து அவ்வளவு நிறைய கத்துக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் என் பிள்ளை தானே, என் பிள்ளை தான்டா. உனக்கு நான் சொல்லாம இருப்பேனா? சொல்லு. அப்படியே காது ஒதுக்கடா. போதுமாடா போதுமா? தாயே கண்ணுய தங்கம்ல என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன